நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம சொப்பனம் போல் தன்னுடைய வாழ்க்கையை எங்கிருந்தாலும் எதிலிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜா தான் அப்படிங்கிற இயக்கத்தை இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நபர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதார உதவி செய்து அதனை சரி செய்வதற்காக முயற்சி எடுக்கும் ஒரு ஒரு நாட்டின் ராஜா எப்படி தன்னுடைய கூட இருப்பவர்களுக்கு உதவி செய்ய தன்னுடைய படை தளபதிகள் படைகளுக்கு உதவி செய்கிறாரோ அதே போல் தான் சிம்ம ராசிக்காரங்க தன் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு தன் உடன் பிறந்தவர்களுக்கு அதிகமாக அக்கறை எடுத்து உதவி செய்வீங்க. இப்படி உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களே தான் கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு உதவி கேட்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க உங்களுடன் இருந்த சக நண்பர்கள், சக தோழர்கள் என்று சொல்லலாம். இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் பாவக அதிபதி. அப்போ 4க்கு 9க்குரிய செவ்வாய் கேதுவுடன் உங்கள் ராசியில் இணைந்து செயல்படுகிறார். அப்போ ராசிக்கு 1ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி அமைப்பு. அதாவது எந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் 1ஆம் இடம். அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் அந்த சேர்த்து தான் நம்ம எண்ணுவோம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், என்னை சேர்த்து 5 பேருமோ, என்னை சேர்த்து 3 பேர் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்காருன்னா உங்களுடைய ராசி 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்ம ராசி 1ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஸோ அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உழுது, அதாவது விருச்சக ராசிக்குள்ளே உழுது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கும்பராசிக்கு உழுது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே உழுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ராசிக்குள்ளே கேது, அதே போல் அங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராசியுடன் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பயிற்சி மூலமாக சொல்லப்போவது என்னென்னா, உங்களுடைய செயல்பாடில் நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கணும். நீங்கள் அதாவது செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உறுதியாக விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது என்பது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அவருடைய பார்வையில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்பதனால இதை சொல்கிறேன். சரி, என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய பயணங்கள் நல்லபடியாக தொடரும். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றம் வரும். வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு மனை கட்டுவதற்காக கொஞ்சம் விரைய செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. வாகன பிரியராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் ராகுவை செவ்வாய் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிவேகமாக முயற்சிகள் இருக்கும். இவனால் திருமணம் பண்ணவா வேண்டாமா யோசிக்கிறது, இப்போ திருமணம் பண்ணியே ஆகணும், நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரர்கள் இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல் சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை பார்த்துடணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ போய் பார்க்கலாம், வேண்டாம் நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறத அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது என்று அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான பொருளாதாரம், நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் என்ற செயல்பாடுகளை செவ்வாய் பகவான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார். ஸோ நான் சொன்ன வழிபாடை நீங்கள் மனசார பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வழிபாடில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் நிதானம் வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை.